காவேரி அம்மு பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜயுமே அம்முவை கூப்பிட்ற உடனே அம்முவும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியும் சிரிச்சுக்கிட்டே பிரின்சிபலை பார்க்கறதுக்காக கிளம்பி போக, இந்த பக்கம் விஜயும் அம்முவை அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வெளியே நிறுத்தி வச்சு, பாப்பா நீ வந்த ரூட் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மறுபடியும் திருப்பியும் அதே ரூட் வழியாக வந்துடுவதானே? ஆ, ஞாபகம் இருக்குப்பா. சரி, சமத்தா உள்ளே போய் படிங்க போங்க. இல்லைப்பா, எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது. நீங்களும் இன்னைக்கு ஃபுல்லாக என் கூடயே இருக்கிறீங்களா? நீங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். பாப்பா, என்னை யாரும் இங்கே இருக்க விட மாட்டாங்க. உங்களை நான் இங்கே விட்டதுக்கு அப்புறமா உடனடியாக என்னையுமே கிளம்பி போக சொல்லிடுவாங்க. நீங்கள் இங்கே தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து வந்த மிஸ்ஸும், வாங்க, யாரை பார்க்கணும்? இல்லை, எங்கள் பாப்பாவை இங்கே தான் நாங்கள் அட்மிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. ஓ, சரிங்க சார். சரி, நீங்கள் பாப்பாவை விட்டுட்டு கிளம்புங்க. பாப்பா உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கு கிளம்ப மனசே இல்லை. ஆனால் அந்த டீச்சரும், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்க இன்னுமே கூட கொஞ்சம் பாப்பா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு விஜயை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் போகிற வழி ஃபுல்லாக விஜய்க்கு பாப்பாவோட ஞாபகமாகவே இருக்குது. அதனால அவங்க வேறு எதை பற்றியுமே யோசிக்காமையே அப்படியே நடந்து போகிறாங்க. ஆனால் அப்படி விஜய் போகும்போது கரெக்டாக அவங்களுக்கு எதிரில் தான் பிரின்சிபல் மேடம் காவேரியை கூட்டிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பாப்பாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால முன்னாடி வந்த காவேரியை பார்க்காமே விட்டுடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரின்சிபல் மேடமும் காவேரியா அம்மு பாப்பாவோட கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, இதுக்கப்புறமா இந்த கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் தான் டீச்சர், ஓகேவா? அப்படின்னு அவங்கள அங்கேயே விட்டுட்டு போக, உள்ளே வந்த காவேரியும் எல்லா குழந்தைகிட்டையும் ரொம்பவே ஜாலியாக பேச ஆரம்பிச்சுட்டு அவங்களோட பேரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முழுசாக எல்லாரோட பேரும் சொன்னதுக்கப்புறமா தான் அம்மு பாப்பா இன்னும் அவங்களோட பேரை சொல்லலைன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் உடனடியாக அழுதுகிட்டு இருக்க அம்மு பாப்பா கிட்ட, உங்கள் பேர் என்னன்னு கேட்க, அம்மு பாப்பாவும் காவேரின்னு சொல்லாமல் என் பேர் அம்முன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, அம்மா பாப்பா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. எங்கள் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. உடனே காவேரியும், இங்கே பாருங்கள், எனக்கும் இது முதல் நாள் ஸ்கூலு தான். ஆனால் நான் என்ன உங்களை மாதிரி அழுதுகிட்டா இருக்கேன்? அதுவும் உங்களுக்கு யாருமே தெரியாதுன்னு எதுக்காக சொல்கிறீங்க? அதான் நீங்களும் நானும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம்ல, அப்புறம் என்ன? இங்கே பாருங்கள், உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்போனா நீங்கள் ரொம்பவே பயப்படுற பொண்ணா என்ன? ச்சே, அப்படிலாம் இல்லை, நான் ரொம்பவே தைரியமான பொண்ணு தான். அப்புறம் எதுக்காக அழுகுறீங்க? அதான் உங்களுக்காக நான் இருக்கேன்ல. வீட்டில் உங்கள் அப்பா இருப்பாங்க, ஸ்கூலில் நான் இருக்கேன்னு சொல்ல, உடனே அம்மு பாப்பா என்ன நினச்சாங்கன்னு தெரியல. உடனடியாக காவேரியை கட்டி பிடிச்சி செம்ம ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போன விஜய்க்கு தான் அம்மு பாப்பா அழுதானா சமாதானம் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அவள் இன்னும் அழுதுகிட்டு இருக்காளா இல்லையான்னு தெரியலையேன்னு தாத்தா கிட்டேயும் செல்விக்கிட்டேயும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு செல்வியும் செம்ம கிண்டலோட, பாப்பா என்ன புதுசாக ஸ்கூலுக்கு போகுது? இதுக்கு முன்னாடி போன ஸ்கூலில் மாற்றிட்டு இப்போ இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். அங்கே போக போக எல்லாம் சரி வந்துடும். இவர் இப்படி வருத்தப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே காமெடியாக தான் இருக்குது. ஏன் இப்போவே இப்படி வருத்தப்படுறாங்கன்னா, பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறமா அந்த பொண்ணை வேறு எங்கேயாவது கட்டி கொடுத்ததுக்கப்புறமா இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்க போகிறாங்களோ. இதை கேட்டுட்டு தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு விஜய், அந்த ஸ்கூலில் உன் பாப்பா மட்டும்தான் இருக்கா என்ன? அவங்க நம்ம பாப்பா மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் எப்படி சமாதானப்படுத்தணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் கவலைப்படாமல் இரு. விஜயும் தாத்தாவும் செல்வியும் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமாவும் அம்மு பாப்பா இப்போ என்ன பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா காவேரி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தனியாக உட்காந்து அம்மு பாப்பாவை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த சாரதாவும், என்னடி ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து இப்படி தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? இல்லைம்மா, ஸ்கூலில் நான் இன்றைக்கி ஒரு பாப்பாவை பார்த்தேன். என்னன்னு தெரியல, நான் பார்க்கும்போது அழுதுகிட்டே தான் இருந்தா. நான் போய் கொஞ்சம் பேசின உடனேயே செம்ம ஜாலியாக என்கிட்ட அட்டாச் ஆகிட்டா தெரியுமா? என்னை கட்டி பிடிச்சி இப்படியெல்லாம் பேசினா அப்படியெல்லாம் பேசினான்னு அவங்க பாட்டுக்கு கதையாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் காவேரி சொல்லும்போது அவளுக்கு உன் பேத்தி வயசு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி என்னமோ அவங்களோட குழந்தைய பற்றியே பேசுகிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சாரதா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. காவேரியோ, எனக்கு என்னமோ அந்த குழந்தைய இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே தெரியல. ஏதோ முன் ஜென்ம இல்லைனா ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி, ஏற்கனவே எனக்கு அந்த பாப்பாவை தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுதுமா. அவளுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்கிட்ட செம்ம ஜாலியாக அட்டாச் ஆகிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கங்கா அவங்களுக்கு கால் பண்ண, கங்கா கிட்டேயும் அந்த குழந்தை புராணத்தையே பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்த சாரதாவுக்கோ
காவேரியோட குழந்தை ஞாபகமாகவே இருக்குது. ஸோ கைஸ், இப்போது காவேரி ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரியே அம்மு பாப்பா கூட செம்ம ஜாலியாக அட்டாச் ஆகிட்டாங்க. பாப்பாவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் பாப்பா மூலயமா எப்படியாவது காவேரியை பற்றின விஷயம் விஜய்க்கு தெரிய வரணும். அதுக்கப்புறமா விஜயே காவேரியை பார்க்கறதுக்காக வரணும். அப்போது காவேரியை பார்த்துட்டு உடனடியாக அவங்க காவேரி கிட்ட உண்மையை சொல்லி ஒன்று சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?